Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம வந்து 5 minutes craftsல இருந்து நியூஸ் பேப்பர் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். யாரோ ஒருத்தவங்க வந்து நியூஸ் பேப்பர் ஹேக்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து இன்றைக்கி நம்ம 5 வைரலான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பேப்பர் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஒரு பேப்பர் கப் செய்கிறாங்க. அதுவும் அந்த பேப்பர் கப்லேயே வந்து கொஞ்சோண்டு மண்ணை போட்டு அதிலே வந்து ஒரு செடி வளர்க்க விடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேப்பர் பூத்தொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கு. அண்ட் இதிலேருந்து பூ வந்து வாடி சுருங்கி போயிடுச்சு இத்தினுண்டா, அது கூட தெரியல உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து தண்ணி ஊற்றவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நானும் அந்த மாதிரி அறிவாளியான ஒரு யோசனையை யோசித்தேன். அதனால் நம்ம இதில் வந்து தண்ணிலாம் ஊற்ற வேணாம், சும்மா ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டால் போதும். தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இது ஃபுல்லாக நனைஞ்சு ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஹேக்கு. ஜஸ்ட் அந்த சீடை வச்சு கொஞ்சோண்டு அது வளர்கிற வரைக்கும் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நார்மல் மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேப்பர் வந்து தானாகவே அது வந்து டிகிரேட் ஆயிரும். ஸோ இது ஒரு சூப்பரான ஹேக்கு நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது. ஒரு ஹேண்டி பூத்தொட்டி, பேப்பர் பூத்தொட்டி, ஹேண்டி பேப்பர் பூத்தொட்டி. ஸோ இது ஒரு சூப்பரான ஹேக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான நிஞ்சா ஸ்டார் வந்து செய்கிறாங்க. அதுவும் பேப்பர்லேயே வந்து நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த நிஞ்சா ஸ்டாரு, பி பிளேடு இதெல்லாம் வந்து விளையாண்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எத்தனை கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடிருக்கீங்க, என்னென்ன கேம்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நிஞ்சா ஸ்டார் வந்து செய்யலாம், ட்ரை பண்ணலாம், எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத. Many minutes later. அட் லாஸ்ட் நம்மளோட நிஞ்சா ஸ்டார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கடைசியில் அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன். அதுக்கப்புறமா தம்பி ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறமா தான் செஞ்சது. ஸோ அந்த கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் இந்த நிஞ்சா ஸ்டார் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேக்குமே வந்து 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான பேப்பர் பேக் வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி பேப்பர் பேக் எல்லாமே வந்து சின்ன வயசில் நான் நிறைய செஞ்சுருக்கேன். ஸோ இப்பயும் வந்து ட்ரை பண்ணலாம். அதே டச் இருக்கா இல்லை வந்து
எல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்மளோட பேப்பர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, ஹேண்டியாக செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு சூப்பராகவும் வந்திருக்கு இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து வரல, செகண்ட் அட்டெம்ப்டில் தான் வந்து நல்லா வந்துச்சு. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அண்ட் இது யூஸ்ஃபுல்லான ஹேக்குமே கூட. நம்ம வந்து A4 ஷீட், கலர் A4 ஷீட் இருக்குல்ல, அதில் வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து 4th ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூப்பர். நம்மளோட 4th ஹேக் வந்து ஒரு தொப்பி செய்கிறது, அதுவும் பேப்பர்லேயே வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எதுக்கு இந்த தொப்பி மாட்டினாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் இது ஒரு காமெடியான ஹேக் அப்படின்ட்டு இருந்தாலும், பட் இந்த தொப்பி வந்து நமக்கு வருதா வரலையா அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ், நம்மளோட தொப்பி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த தொப்பி தான் செஞ்சேன். இது வந்து என் மண்டைக்கு வந்து பத்தலை. செம்ம காமெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் என் மண்டைக்கு வந்து பத்தாத ஒரு காரணத்தினால் நெக்ஸ்ட் வந்து இந்த தொப்பி செஞ்சோம் நாங்கள். இது வந்து ஓகே தான், கரெக்டாக இருக்குது. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒன்று நான் புடிச்சு கொடுத்துறேன். ஸோ இந்த தொப்பி ஹேக் வந்து இப்படி தான் வந்திருக்கு. செம காமெடியாக இருக்குது. பட் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நல்லா நிற்கிது. நம்ம வந்து இது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சும்மா ஒரு ஃபன்காக இப்படி வச்சுக்கலாம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம சூப்புச்சம்மா விளையாட்டு, அதுக்கப்புறம் இந்த கடை வச்சு விளையாடுற விளையாட்டு, இந்த மாதிரி விளையாடும் போது இந்த மாதிரி தொப்பி போட்டு நான் தான் சேல்ஸ்மேன், நான் தான் சேல்ஸ் உமன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விளையாடலாம். நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து செம்ம காமெடியாக இருந்தாலும் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 5th ஹேக் வந்து ஒரு நெயில் ஹேக், நெயில் பாலிஷ் ஹேக் அப்படி சொல்லி நெயில் பாலிஷ் ஹேக் இது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹேக்லேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பச்சை கலர் நெயில் பாலிஷ் போட்டு உங்களை எல்லோரும் கடுப்பேற்றிருப்பேன். நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட்ஸில் திட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த ஹேக்காக தான் இந்த நெயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேக் நெயில். ஃபேக் நெயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஹேக் வந்து இந்த நெயிலை வச்சு தான் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேக்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்காலை வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பேப்பரை வந்து இதுக்கு மேலே வைப்பாங்க. அதில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ நம்ம வந்து ஓட்காக்கு பதிலாக வாட்டரில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரில் ட்ரை பண்ணலாம். வாட்டர் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஹேக்கை வந்து இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான்.
அண்ட் நம்ம ஃபேக் நெயிலில் வந்து 2 ஃபேக் நெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஒன்று வந்து பிளாஸ்டிக் நெயில்ஸு, இன்னொன்று வந்து A4 ஷீட்லேயே வந்து நெயில்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து பிளாஸ்டிக் நெயில்ஸு. ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து இந்த ஹேக் எப்படி ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஹேக் என்னமா ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணலை. போட்காக்கு நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, சரி, இது அப்படியே ஒரு 10 minutes இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம் இது ஒர்க் ஆதான்ட்டு. A few moments later. ஸோ நான் வந்து எல்லா விரல்லையும் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே ஒரு சூப்பரான ஒரு நெயில் பாலிஷ் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், செமையாக இருக்குது. ஒரு ட்ரெண்டி லுக் கொடுக்குது இதுவே. பட் இதை எடுத்தோன்னா நமக்கு வந்து வருமானு எனக்கு தெரில. பேசாமல் இதுக்கு மேலே வந்து நெயில் கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாமா? வரல அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, வந்து எடுப்போம். மறுபடியும் தண்ணி ஊற்றி தான் எடுக்கணுமான்னு தெரில. ஓகே, ஆக்சுவலி வந்திருக்கு, லைட்டாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அந்த ஜியோட அந்த பிளாக் மார்க் வந்து இருக்குது. ஆக்சுவலி வருது, பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டோமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த 4 விரலையும் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். நம்ம இப்போ ஒரு 10 to 15 minutes ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுக்க முடியல, எடுத்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வரல. ஸோ தண்ணி ஊற்றினதுனால தான் வரலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை 3த்தையும் நல்லா ட்ரை ஆக விட்டுறலாம். Many hours later. ஓகே, இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம். வரலையோ? வரல. ஓகே, இதில் வந்திருக்கு. 8 minutes. ஆனால் லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதுவும் வந்து எடுத்துடலாம். ஓகே, இந்த விரல்லையும் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு அதில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த 2 நெயிலோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுது. அதில் ஒரு சில ட்ரிக் இருக்குது போல். ரொம்ப நல்லா அந்த பேப்பர் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஈரமாக இருக்கும் போதும் ரிமூவ் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஈரமாகவும் இல்லாமல் லைட்டாக ஈரமாக இருக்கும். அப்படியே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சில்னஸ் வந்து தெரியும் அந்த பேப்பரில் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. மற்றபடி வேறு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. பட் இந்த ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு, செம்மையான ஹேக்கு. இத்தனை வருஷமாக நமக்கு இது தெரியாமலே இருந்திருக்கு. ஸோ தேவையில்லை, நமக்கு வந்து நார்மல் வாட்டரே போதும் இந்த ஹேக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நார்மல் வாட்டர்லேயே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளோட 5 நியூஸ் பேப்பர் ஹேக்ஸுமே வந்து சூப்பராக செம்மையாக போச்சு. ஸோ இதில் எந்த ஹேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த நெயில் பாலிஷ் நியூஸ் பேப்பர் நெயில் பாலிஷ் ஹேக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்னும் என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சீக்கிரமாகவே பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.